இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு 4 டேஸாக இந்த ஒரு நியூஸை நான் டச் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இதை பற்றி போட வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இனிமேல் வெயிட் பண்ண நல்லா இல்லைங்க. ஓவரால் நியூஸில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா மக்களுக்கு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக முக்கியங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னங்க நடக்குது 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் பாலிமர் நியூஸில் போட்டு கிளிக்கிறாங்க. ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு 2 பிளே ஸ்டேஷன்ஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட சேஃப்டியை கொஞ்சம் கூட என்ஷூர் பண்ணாமல் ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஜூன் 30ஆம் தேதி காவேரிப்பட்டினத்தை அடுத்த ஜீனூர் கூட் ரோட்ல இருக்கக்கூடிய ஆனந்த் அப்படின்றவங்களுடைய மனைவி 25 வயசு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 360 ராட்சச ராட்டினத்தில் உக்காந்துட்டு இருக்காங்க. as per அவங்களுடைய ஃபீட்பேக் படி 2 சுற்று முடிஞ்சவொடனே 3வது சுற்று வரும்போது சீட் பெல்ட் வந்து கட் ஆகுது. ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கால் வச்சிருக்காங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியே வந்துட்டு ஸோ கால் ஃப்ராக்சர் ஆகுது. ஃப்ராக்சர் ஆன அந்த பொண்ணுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மேற் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் ஆயிருக்காங்க. as per அவங்களுடைய ஃபீட்பேக் படி இப்போ வரைக்கும் எந்த மாவட்ட நிர்வாகியும் சரி இல்லை அந்த டெண்டர் எடுத்த அதிகாரிகளும் சரியும் யாருமே எங்களை கண்டுக்கல, நாங்கள தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்காக தான் சொல்ற மக்களே, உங்களுடைய சேஃப்டியை நீங்க தான் பார்த்துக்கணும். எந்த ராட்சச ராட்டினத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுடைய சேஃப்டி பெல்ட்டை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்சரோ இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டா எதனா நடந்ததுன்னா சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாதுங்க. அதை நீங்க மனசுல வச்சுட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாடா பை.